சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதை வந்து கையால் ஆனந்திக்கிட்ட இந்த ட்ரைலர்லயே நான் பார்த்தேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னா சாஃப்டா இருக்கிற பர்சன் ஆங்கர் ஆயிட்டா இந்த ஃபாரஸ்டே பத்தாது. அதுதான். ஐயோ புரியலையா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எந்த விஷயத்துல என்ன மாதிரி அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். ஸோ சார் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டாகவும் சொல்ல, ஜஸ்ட் கேமி அந்த கேரக்டர் ஆர்க் மட்டும் சொன்னார். சரி, நம்ம ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு இது தேவையான ஒரு கேரக்டர் தான், இது நம்ம கரெக்டாக காமிச்சோம்னா இது நம்ம கேரக்டர் தான். இது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றதுன்னா என் லைஃபோட ஒரு போர்ட்ரேலாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அது பெரிய வித்தியாசமே இருக்காது. சிவனுக்கும் அந்த கதையில் இருக்கிற சொல்ல வேண்டாம், பேரும் சொல்லாதீங்க, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? ஒரு சினிமால கூட சொல்லியிருக்காங்க, பொம்பளை போலீஸ் எதுக்கு ஜிப்பு அப்படின்னு. அடுத்தவங்க படத்தை பத்தி நான் கமெண்ட் பண்ண இது இல்ல, எங்களுக்கு இது கரெக்டா கன்வின்சிங்கா தோணுச்சு. பொம்பளைங்க பேண்ட்டுக்கு எதுக்கு ஜிப் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து அவங்க என்ன மீன் பண்றாங்க, ஆம்பளைங்கன்னா ஜிப்பை கழட்டிட்டு தே கேன். இப்போ நான் கேட்கவா, ஆம்பளைங்க சட்டையில பட்டன் இருக்கு, அதை வந்து நீ வந்து வேற ஒரு அர்த்தத்துல வந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன். நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட மங்கை டீம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. இந்த கதைக்களமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். மங்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருமே தெரியும், பெண்களை பற்றி முன்னிறுத்தின ஒரு படம் அப்படின்லாம் தெரியும். இந்த சொசைட்டிக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கையல் ஆனந்தி அவர்கள் வந்து ஷிவின்ட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லும் பொழுதே எனக்கு அது புதுசாக தெரில, ஆனால் பல பேருக்கு அது புதுசாக தெரியும். ஒரு ஜர்க்கு கொடுக்கும், என்னடா அது சம்திங் இருக்குடா அப்படிங்கிற ஒரு ஜர்க் கொடுக்கும். ஃப்ரீடம்ல. ஆமாம், அந்த உரிமை வந்து இதில் ரொம்ப சத்தமாகவே பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். மங்கை எழுதும் போதாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு படைப்பாக கொண்டு வரதாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு ஒரு டைரக்டராக உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துச்சு இந்த ஸ்கிரிப்ட்? ஃப்ரீடம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட வந்துட்டு இந்த கதை எழுத எனக்கு ரொம்ப ஆர்வம் தான் இதாக இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு ஒரு தாட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஸ்பார்க். இப்போ முதல்வன் கதை வந்து ஒரு நாள் சிஎம்மாக இருந்தால் என்ன அப்படிங்கிற தாட்டு, அந்த ஒரு தாட்டில் இருந்தால் அந்த மொத்த படமே அதோட வெற்றி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இது வந்து எனக்கு ஒரு நாட் கிடச்சோடனே அது அங்கேருந்து வந்து ஒரு கிரியேட்டர் யாருக்குமே வந்துட்டு அங்கேருந்து வந்து அதுலேருந்து விலக முடியாது. தூங்கும்போது எந்திரிக்கும் போது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பேக் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு. அது ஒரு ப்ராசஸ் ஆகி வரும்போது இது கண்டிப்பாக இது வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இது வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும், படமாக செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த கருத்து வெளில தெரியணும் அப்படிங்கிற கருத்துன்னு சொல்ல மாட்டேன், இந்த கதை வெளில தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. சொல்லப்போனால் இது வந்து எனக்கு வேண்டிய ஒரு பெண் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது பகிர்ந்தது வந்து எனக்கு ஒரு இதுவாகவே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த நாட்டு ஒன்று வந்தது, ரெண்டையும் டைப் பண்ணி நான் அந்த சம்பவத்தோட கற்பனை நீட்சி தான் இந்த படம். இது பண்ணதுக்கு, இது முதல் படமாக பண்ணதுக்கு நான் வந்து ரொம்பவே பெருமைப்படுறேன். அண்ட் அதை தயாரிக்க உதவி பண்ண JSM பிக்சர்ஸ் ஜாபர் சாதிக் சாருக்கும் பெரிய தேங்க்ஸை இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எப்படி கையல் ஆனந்தி அணுகுனீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களே வந்து இந்த ட்ரெய்லர் லான்ச்சில் சொன்னாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், இது ஏன் வந்து ஒரு சாந்த சொரூபியாகவே என்னை காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இதில் வந்து நான் பார்த்தது ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது, இல்லைடா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதை வந்து கையால் ஆனந்திக்கிட்ட இந்த ட்ரைலர்லயே நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னா சாஃப்டா இருக்கிற பர்சன் ஆங்கர் ஆயிட்டா இந்த ஃபாரஸ்டே பத்தாது. அதுதான். ஐயோ புரியலையா? சரி, ரைட்டு, ஓகே, ஒரு வேட்டிக்கா நம்ம போயிட்டோம். சரி, ரைட்டு. அப்படி சாஃப்டா இருக்கிறவங்கள வந்து சீண்டி விட்டுறாதீங்க, ரொம்ப ஷார்ப்பாயிருவாங்க அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். இந்த கதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளேருந்து ஒரு ஃபயர் வந்திருக்கும்ல, இது நாம தான் பண்ணி ஆகணும், இந்த காடை நாம தான் எரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லா பெண்களாலையும் ஆண்களாலையும் ரிலேட் பண்ண முடிய ஒரு டாபிக் தான் நாங்க பேசியிருக்கோம். அண்ட் ஒரு நார்மல் பர்சன் எப்பவுமே ஒரு இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்ல தான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு என்னதான் ஆவாங்க தான் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ஸ்பைரிங்கா தோணும், ஆர் எனிதிங் வில் டேக் எ லெசன் அவுட் ஆஃப் இட்ல. ஸோ அதனால இந்த சப்ஜெக்ட் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஓகே, நீங்கள் பண்ண கேரக்டரில் ஜோ வந்து ரொம்ப எல்லாராலையும் செலிப்ரேட் செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு மங்கை எந்த அளவுக்கு இருக்கும்? மங்கை
அதுக்கு அடுத்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த லெவல் தான். இப்போ நிறைய வந்து யூடியூப் கீழே கமெண்ட்ஸ் இருக்கட்டும், நிறைய பார்த்துட்டே இருப்பேன். த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்ட்ரஸ். நானும் பார்த்தேன், கமெண்ட் பார்த்தேன். அது எப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து மேபி அது நினைச்சிட்டே இருக்காங்க, இன்னும் வந்து எனக்கு கரெக்டான இது வரல அப்படின்னு. ஸோ ஹோப் வித் மங்கை கண்டிப்பா அது நடக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஓகே, இந்த எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு போல்டு அட்டெம்ப்ட் நம்ம பண்ணியிருக்கோம், போல்டு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது உண்மையாகவே நான் அது ஒரு போல்டு அட்டெம்ப்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம யோசிப்போம்ல, எப்போதுமே யோசிச்சு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைச்சு உங்கள் ஹஸ்பண்ட் கூட இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட், இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு? எங்கிட்ட இருந்தா அவங்கள்ட்ட இருந்தா இருக்கட்டும், நீங்க அவங்க கிட்ட இருந்து அவங்க எப்பவுமே என்னோட ப்ரொஃபஷன், நான் அது ஒரு ப்ரொஃபஷனலா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹி டசன்ட் நோ டு இன்டர்லிங்க் பிட்வீன் பர்சனல் லைஃப் அண்ட் இது. அது அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த பழக்கம் அவங்களுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் வே மெச்சூர்ட். அதனால என்னோட கெரியர்ல சில நானே யோசிச்சுப்பேன், ஓகே இது பண்ணா அதனால வந்து ஃபேமிலியில ஏதாவது நினைப்பாங்களா. பட் அக்கார்டிங் டு த கேரக்டர், இஃப் த கேரக்டர் இருக்கட்டும், அந்த சப்ஜெக்ட் இருக்கணும், உனக்கு கன்வின்சிங்கா இருக்கா, அது சொல்லப்படுற ஒரு விஷயமா, அது பார்த்துட்டு யூ டேக் யுவர் ஓன் டெசிஷன்ஸ் அப்படின்னு தான் வந்து என் மேலதான் விட்டுருவாரு. ஸோ குறிப்பாக சொல்ல போனோம்னா இதை நான் வந்து ரொம்ப இது பண்ணுறேன். ஏன்னா படம் பேசுகிற கருத்தும் அதாக இருக்கிறதுனால நான் குறுக்கிட்டு நான் பேசுகிறேன். ஏன்னா அப்படின்னா மேடம் வந்து 2 மணி நேரம் கதை கேட்டாங்க. கதை கேட்டு முடிச்ச உடனே அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த சீனை எப்படி எடுப்பீங்க, இது என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கேட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த டிஸ்கஷன் முடிஞ்சோடனே நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நடுவில் எந்திரிச்சு போய் ஒரு ஃபோன் கூட பண்ணிட்டு வரல. அவங்க வந்து வேறு யார்கிட்டையும் இது பண்ணல. ஸோ ஷீ இஸ் அ டெஃபினட் டெசிஷன் மேக்கர். அவங்களுக்கு சாஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால டெசிஷன் மேக்கர் அது வந்து ஒரு எண்ட் இல்லையா. அது 2 சேர்ந்து இருக்கிறனால தான் அவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க. இல்லை, ஒரு பெண்ணுக்கு மீன்ஸ் அழகு, அப்பார்ட் ஃப்ரம் அழகு அப்படிங்கிறத தாண்டி அந்த சாந்தம், அந்த ஒரு இது அப்படிங்கிற ஒரு எண்டும், இப்போ நீங்கள் கேட்டதா தான் இல்லையா அந்த கேள்வி அது. ஸோ அந்த சாந்தம் அப்படிங்கிற எண்டும், அந்த சாது காடு கொள்ளாது அந்த இதுவும், அந்த டெசிஷன் மேக்கிங்கிறத அந்த எண்டை நான் பார்க்குறேன். ஸோ எந்த விஷயத்துல என்ன மாதிரி அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். ஸோ சீஸ் மங்கை. மங்கை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஞாபகம் வந்தாங்க. இவங்கள்ட்ட போய் 2 மணி நேரம் நரேட் பண்ணீங்க, இவங்க உள்ள வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் ரிஷித் அண்ட் ஷிவின், இந்த 2 கதாபாத்திரங்களும் எப்படி இதுக்குள்ள சரி இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்கும்ல, உங்களோட விஷயம் தான். டேரக்டர் ஃபர்ஸ்ட் நான் சிவின் மேடம் ஷிவின் தான். ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, இந்த படம் பேசுகிற கருத்து அப்படிங்கிறது வந்து என்ன, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா வந்து ஆண், பெண் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லா உயிர்களும் அந்த உருவாகிற ப்ராசஸ் அண்ட் இது. ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான், சரிங்களா. அந்த விஷயத்தை தான் வந்து இதாகுது. அந்த விஷயத்தை வந்து நாம் வந்து வெளியில் சொல்லணும் அப்படிங்கும்போது மேடம் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து பயங்கர ஃபேமஸில் இருந்தாங்க. சிவினே அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு, அது சொன்னாலே வந்து அப்படின்னு. எனக்கு என்ன அப்படின்னா வந்து அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, இதை நான் சொல்லாட்டி வேறு யார் சொல்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து ஏன்னா நம்ம பாசிட்டிவிட்டி தான் பேசியிருக்கோம், அதுக்குள்ளே ஒரு விஷயம் பேசியிருக்கோம். ஸோ அவங்கள வந்து நான் வந்து அப்ரோச் பண்ணோடனே வந்து அவங்க ஃபோனில் பேசின விதமே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா அப்படின்னா வந்துட்டு சும்மா அந்த ஒரு ஆட்டிடியூடோ இதுவும் இல்லாமல் என்ன சொல்ல வரீங்க, அதனால தான் அந்த சத்தம் வந்திருக்கு சார். ஆக்சுவலாக வந்து என்னன்னா, என்ன சொல்ல வரீங்க, என்ன இது, அப்படியா சார், அப்படியான்னு சொல்லி என்ன சொல்றது, அவங்களுக்கு வேணுங்கிற தகவலையும் வாங்கிட்டாங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது இதாக இருந்தது. ஒரு 2-3 சிட்டிங் பேசினதுக்கப்புறம் சி அக்செப்டட். அண்ட் வந்து ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இருந்தது. ஏன்னா சி ஹாஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பார்ட் ஃப்ரம் எனி திங். இப்போது மேடம்க்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆனந்தி மேடம்க்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு படி அதிகமாக அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம். அது என்னென்னா ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரி அவங்களுக்கு. அப்போது வந்து அவங்க வந்து என்னென்னா, அது முதல் நாள் நைட்டு, மறுநாள் காலைல 6 மணிக்கு ஷூட்டு. ஸோ முதல் நாள் நைட்டு வந்து நாங்கள் ஒரு 12-12:30 வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது நான் சொல்லலாமா, இது சொன்னால் சரியாக இருக்குமா, இதை ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க. அவங்க கேட்டதில் இருக்க நியாயம் எனக்கு புரியும். ஏன்னா ஒரு இந்த சொசைட்டியில் வந்து அறியப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது இந்த விஷயத்துக்காக அறியப்படுறதுன்னு. அப்போது அதில் வந்து நம்ம எந்த விதத்துலேயும் வந்து வீக் ஆகிடக்கூடாது, இல்லை தப்பாக வந்து ஒரு விஷயத்தை இது பண்ணக்கூடாது. அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், மேம் இந்த விஷயத்தினால தான் இது. நான் ஸ்கிரிப்டை திரும்ப அனுப்பிட்டு நான் ஒரு 1/2 ஹவரில் படிச்சுட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப படிச்சுட்டு, ஓகே இந்த ஒரு வரினால நான் இந்த விஷயத்தை செய்ய ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெரி ட்ரூ, 100%. நான் மீடியாக்காக பேசல. இந்த ஒரு வரிக்காக அதை வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த ஒரு வரிக்காக நான் இந்த இதை வந்து பண்ண ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவின் பேச வேண்டியதெல்லாம் சார் கிட்டத்தட்ட பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிவின் நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னார்ல, அவர் துஷி பத்தி நான் துஷி எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஆக்சுவலா யோ அந்த மாதிரி ஒரு கை தான் தேடிட்டு இருந்தோம் நாங்க. ஸோ 2K கிட் ஒரு மாதிரி அப்படி இருக்க ஒரு கை அப்படின்னு நான் நிறைய ஆடிஷன் பண்ணேன். நான் ஒரு 20-25 மெம்பர்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணேன். எனக்கு ஸ்பார்க் அடிக்கவே இல்லை. என்ன ஐயோ அவன் இல்லாட்டி ஆக்சுவலாக அவர் தான் கேரக்டர் ஆர்க்கு. அப்படி இருக்க ஒரு பையன் என்ன ரெஸ்பான்சிபிளாக மாறுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால போகும்போது அப்புறம் ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி ஈசன்லேயே அந்த பையன் கலக்கியிருப்பாங்க, இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார். அப்புறமா லிங்க் பிடிச்சா அப்படின்னு போகும்போது நேரில் போய் மீட் பண்ணோன்னு எனக்கு லுக்காக வந்து ஓகே. அப்புறமா சின்னதாக ஒரு இது பண்ணும்போது வந்து துஷி கலக்கிட்டார். ஓகே இவர் தான் நம்மளோட ஆதவன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஜேபி சாரை மீட் பண்ணேன். ஜேபி சார் சிலது கேட்டாங்க. அவங்க ஜேபி சார் வந்து என்னென்னா இவரை வந்து புஷ் பண்ணணுங்கிறதுக்காக அவருக்கு தெரியாத டைரக்டர்ஸ் இல்லை, அவருக்கு தெரியாத ப்ரொடியூசர்ஸ் இல்லை, அவரே ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் என் பையனை நான் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன், அவனுக்கு ஸ்டஃப் இருந்து அவன் ட்ரை பண்ணி வரட்டும் அப்படிங்கிற ஒரு இதாக இருந்தார். இப்போ வரையே வந்து அன்றைக்கி முதல் நாள் கதை கேட்கும்போது வந்து என்ன கதைன்னு நானும் கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என் கூட உட்காந்தாரு. கேட்டு அப்போ ஓகே சொன்னதுலேருந்து இப்போ வரையே வேறு ஏதாவது விஷயங்கள் தான் பேசுவோமே தவிர, எனக்கு விஷ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாரே தவிர அவருடைய விஷயத்தில் எதுலேயுமே தலையில். அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி. துஷியை வந்து ஜெம் ஆஃப் அ கை. அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ கோஆப்ரேஷன், அவ்வளோ இது. தேங்க்ஸ் துஷி. அவங்களை பேசவே விடாம வெக்கப்பட வச்சுட்டீங்க. ஓகே, என்னோட பார்ட் முடிஞ்சிருமே. அவ்வளவுதான். இப்ப சிவின் நீங்க சொல்லுங்க. இப்ப அதான் சொன்னார்ல கத்தி மேல நடக்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் டே என்ன மாதிரியான கத்தி எடுத்து போடுறாரு நடங்க அப்படின்னாரு. அவரு ஃபர்ஸ்ட் டைம் நான் மொத்தமா கேட்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ரோல் மேம், இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் மேம் அப்படின்னு சொல்லி வர்றப்ப சம்திங் நான் யூஸ்வலி நான் வந்து ஐ டோன்ட் பிலீவ் சச் திங்ஸ். ஏன்னா அது நம்ம எடுத்து ஒன்று சொல்ல போய் ஒன்று பண்ண போய் தான் அது தேவையில்லாத ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குன்னு எனக்கு பயம். இருக்கிறபடியே விட்டுறலாமே. பிகாஸ் அது நேச்சுரலா அழகா இருக்குன்னா அதை அப்படியே விட்டுருங்களேன். அதை ஏன் போய் கொடி தூக்கி எல்லாம் ஏன் பண்ணணும், விட்டுடலாமே அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். பட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதோட அந்த டிமாண்ட், அந்த கம்பெல்லிங் வந்து எனக்கு புரிஞ்சுது. இல்லை இது வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அவர் அந்த ஒரு மெசேஜில் தான் எனக்கு அது தெரிய வந்தது எனக்கு. ஸோ அதை பற்றி தான் சாரும் நானும் மாற்றி சார் இது பண்ணியா ஆகணுமா, வேணுமா, இது கண்டிப்பாக தேவையா, இந்த டைலாக் தேவையா, அந்த டைலாக் தேவையா அப்படின்னு நிறைய கான்வர்சேஷன் 2 பேருக்குள்ளேயும். ஸோ பட் அது தாண்டி வந்து இந்த என்டையர் சப்ஜெக்டாக பார்க்குறப்போ, இந்த மொத்த மங்கை படம்னு பார்க்குறப்போ அதுக்குள்ளே வந்து பிகாஸ் நான் அஸ் அ பர்சனாக வந்து மங்கையை பார்த்து நான் அவ்வளோ அட்மையர் ஆகுவேன் அந்த கதையில். ஸோ அதோட அந்த ஓட்டத்தில் இதை வச்சு பார்க்குறப்போ தென் அவங்க கேரக்டர் அது எப்படி காட்டுது அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ தேவைதான் இது. கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டை காட்டுறது வந்து ஒரு அவசியம் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கப்புறம் சரி ஓகே. ஏன்னா எதையும் நம்ம மாற்றி காட்ட போகிறது கிடையாது, இல்லாததை சொல்ல போகிறது கிடையாது. அந்த இருக்கிறபடியே அந்த அழகாக நேச்சுரலாக ஒரு பாண்டை காட்டுறதா இருக்கட்டும், இல்லை என்னோட அந்த வாழ்வியில் ரொம்ப அழகாக காட்டின ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கட்டும், தட் இஸ் வாட் அதுதான் எனக்கு கன்வின்ஸ் பண்ணிடுச்சு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிறது. ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அப்பா சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான விஷயத்தை நீங்களே தேடிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். மங்கை எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், 13 இயர்ஸ் நான் ரொம்ப தேடி ஒரு ஸ்கிரிப்ட் தேடி ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணது 2010. நான் சின்ன பையன். அதுக்கப்புறம் ஹீரோ தம்பி அதான் ரோல் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஐ டேக் மை டைம். அது வந்திருக்கும்ல, தொடர்ந்து ஒரு படத்தில் ஒரு தம்பியாக பண்ணிட்டாலோ இல்லை அதனால தான் சசிகுமார் சார்னால ஒரு படம் பண்ணேன், பிரம்மன்னு சொல்லிட்டு அவரோட தம்பியாக பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பையனாக ஆகிட்டு தென் வில் ஸ்டார்ட் அ மூவின்னு சொல்லிட்டு கரெக்டாக மங்கே வந்துச்சு. சார் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டாகவும் சொல்ல, இட் ஜஸ்ட் கேமி அந்த கேரக்டர் ஆர்க் மட்டும் சொன்னார். சரி நம்ம ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு தேவையான ஒரு கேரக்டர் தான் இது, நம்ம கரெக்டாக காமிச்சோம்னா இது நம்ம கேரக்டர் தான். பாத்தீங்களா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சீனை நீங்க சொல்ல மாட்டேன். ஆனா அவர் எதுவுமே ரிவீல் ஆகாது. எதுக்கு சார்? ஸோ கேரக்டர் ஆக்கு கேட்டோம். ஆனா பிளே பாய்ங்கிற உண்மையை சொல்லல, இதுக்கு மேல உண்மையை சொல்லணுமா? மேபி ஒரு காலம் இல்ல நான் பர்சனலா சொல்றேன், படத்துல நான் எப்படி சொல்லுவேன்? பர்சனலா சொல்றாரா படத்துல சொல்றாரா தெரியலையே. டேமேஜ் பண்ண ரெடியா இல்லனா அவர் ஜென் மோடுக்கு போயிட்டாரு. ஸோ கேரக்டராக கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இந்த ஜென்ரேஷன் நாட் மை ஜென்ரேஷன்,
இந்த 2K கிட்ஸ் அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு கேரக்டராக இருக்கும். ஏன்னா அட்ரஸ் பண்ணிக்கலாம் துஷ், வயசை குறைக்கிறேன் அவங்க கஷ்டப்படுறா, நாங்களே எடுத்து நீங்க இது பண்றீங்க. ஸோ ஃபார் தெம் ஐ ஃபெல்ட் லைக் இட் வில் பி மோர் ரிலேட்டபிள் இந்த படம் பார்க்குறப்ப. ஏன்னா நான் நிறைய பசங்க அது மாதிரி பார்த்துருக்கேன். இந்த கைண்ட் ஆஃப் வாக் தட் ஐ ஹேட் இந்த படத்தில் நிறைய பசங்க அது மாதிரி நான் மீட் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன் நேரில். சரி ஓகே, உங்களுக்கு ஏற்ற ஒரு படமாக இருக்கும், மாறுவாங்க, அவங்க திங்கிங் டுவர்ட்ஸ் உமன் கூட மாறும், கண்டிப்பாக மாறும். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் இந்த படம் கேட்கும்போது. ஸோ அதனால தான் மங்கையை சூஸ் பண்ணேன். ஓகே, ஒரு சினிமாவில் கூட சொல்லியிருக்காங்க, எதுக்கு பொம்பளை போலீஸுக்கு எதுக்கு ஜிப்பு அப்படின்னு. போலீஸ் இல்ல, அந்த கேரக்டர் அதான் பொம்பளைங்க பேண்ட்டுக்கு எதுக்கு ஜிப்பு, அந்த விஷயம் தான். அந்த டைலாக் பேசும்போது நீங்க கேட்டீங்களா, சினிமாக்குள்ள இருந்துட்டு நம்ம சினிமாவே ஒரு விமர்சனத்துக்கு, ஐ மீன் ஒரு விமர்சனம் வைக்கிறோமே, அது எந்த அளவுக்கு ஒரு இதுன்னு. ஆமா, நாங்க வந்து வெரி வெரி கான்ஷியஸா வந்து சில விஷயம் சினிமாக்குன்னு எடுக்கும் போது, சினிமா ஹேஸ் அ பவர் டு பிரிங் த சேஞ்ச் ஆர் ரேஸ் த கொஸ்டின்ஸ். அந்த சொசைட்டில வந்து அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து நடக்கிற இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ சினிமா ஹேஸ் அ பவர், வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கொண்டு போறோம் ஒரு ஸ்டோரி. ஸோ வி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த விஷயத்துல நாங்க வந்து தப்பு பண்ணல அப்படின்னு தோணுச்சு. வி வேர் டாக்கிங் த ரைட் திங். ஸோ அடுத்தவங்க படத்தை பத்தி நான் கமெண்ட் பண்ண இது இல்லை, எங்களுக்கு இது கரெக்டா கன்வின்சிங்கா தோணுச்சு. ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? சொல்லலாம், கேளுங்க. இல்ல அதான் சொல்றேன், அந்த இல்ல யாருமே கவனிக்கப்படாத ஒரு விஷயத்த வந்து திரும்பி சொல்றதுதான், ஐ மீன் இதை கவனிங்க அப்படின்னு சொல்றதா ஒரு படைப்பாளனோட வேலை நான் நினைக்கிறேன். அதுவும் கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து எனக்கு அந்த இயக்குனர் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவரை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் அவருடைய இதை இது பண்ணல, அதை டயலாக் எழுதினவங்கள அதையும் நான் வந்து இது பண்ணல. நான் அந்த கருத்து பெரும்பாலான ஆண்கள் மனோபாவமா இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த கருத்தை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருந்தா கட் பண்ணிடுங்க. ஆக்சுவலா வந்து பொம்பளைங்க பேண்ட்டுக்கு எதுக்கு ஜிப் அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து அவங்க என்ன மீன் பண்றாங்க, ஆம்பளைங்கன்னா ஜிப்பை கழட்டிட்டு தே கேன் கோ, அதை வெளியே எடுத்துட்டு அவங்க வந்து தே கேன் இது அப்படின்னு. அதோட இதுவாக அந்த கேள்வியோட தொடர்ச்சியாக வந்து படத்தில் ட்ரெய்லர் இருக்காது, தொடர்ச்சியாக வந்து படத்தில் என்ன இருக்குன்னா, இப்போ நான் கேட்கவா, ஆம்பளைங்க சட்டையில் பட்டன் எதுக்குன்னு இருக்கும். ஸோ ஆம்பளைங்க பெண்களின் பேண்ட் அணியும் சௌகரியத்திற்காக அந்த ஜிப் கொடுக்கப்பட்டது, சரிங்களா? அதே மாதிரி அதை வந்து நீ வந்து வேற ஒரு அர்த்தத்தில் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன், சரிங்களா? அதுக்கு தான் வந்து அவங்க திரும்பி கேட்பாங்க, ஆம்பளைங்க சட்டையில் பட்டன் எதுக்கு, அது அணியும் சௌகரியத்துக்காக. உனக்கு என்ன மார்பகமாக இருக்குது, நீ திறந்து பால் கொடுக்க போறியாங்கிறது தான் அதோட இது, சரிங்களா? அதுதான் இந்த ஈக்குவாலிட்டி தான் நான் பேசியிருக்கேன். நீ பெண்களை வெறும் ஜட பொருளாக பார்க்கிறாய் அப்படிங்கிறதோட ஒரு கேள்வியாக எப்படி இருக்கும், இப்படி பல கேள்விகள் கேட்டிருக்கோன்னு நம்புறேன் நான். மற்றபடி எனக்கு அந்த படத்தையோ அந்த பெருமதிப்புக்கு இயக்குனரையோ சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அவரை பார்த்தா நான் சினிமாக்குள்ளேயே சினிமாத்தை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது பெரிய ஒரு விமர்சனம் பண்ணல. நான் அந்த ஓவரால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த கருத்தை நான் விமர்சிக்கிறேன். அதான் அந்த கருத்து மனோபாவம் உள்ள ஆண்களை விமர்சிக்கிறேன். ஓகே, இன்னொன்று விஷயம், உங்க கைலானந்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஷிவின் வந்து அப்போ வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த சமயம் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, நம்மளை மீறி போய் உங்களை செல்ஃபி எடுத்திருப்பாங்க, மக்கள் கூடி இருக்கும். அப்படிலாம் இல்ல, நான் வந்து இருந்தது. ஆக்சுவலா வந்து அப்ப 2 பேர் கம்பைண்டா இல்ல, மேடம் போயிட்டு ஒரு ஷாட்ல இருக்கும்போது இவங்க வரும்போது ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு பையன் வந்து அவங்க கூட எடுக்க நான் பார்த்தேன். அப்ப இவங்களை வந்து தெரியாத ஒரு எங்க டீம்ல இருக்கவங்க, யாருங்க அவங்க கூட போய் வந்து எடுக்கிறாங்க, எங்க அவங்கள தெரியாத, போங்க போய் அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், பிக் பாஸும் மங்கையும் வந்து உங்களை பெரிய அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வந்து மக்கள்கிட்ட உங்களுக்கு மட்டும் இல்லை, யார் யாருக்கெல்லாம் ஒரு புரிதல் இருந்துச்சோ அந்த புரிதலை டோட்டலாக மாற்றி அவங்க மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்துச்சு. அதே மாதிரி மங்கை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட உண்மை அதுதான். ஏன்னா இப்போ லைக் நான் அதுக்கப்புறம் வந்து சைன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இப்போ எனக்குன்னு ஒரு கரியருக்குன்னு ஒரு ஸ்கோப் வச்சுட்டு நம்ம வில் செலக்ட், நமக்குன்னு ஒரு கேரக்டர் எழுதுறாங்க அப்படிங்கிறது எனக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சாரோட ரோல் வந்து அது ரோலே கிடையாது, கேரக்டரும் கிடையாது, டெபிக்ஷனும் கிடையாது, அது நான் தான், என் லைஃப் தான். அதனால தான் நான் சார்கிட்ட எதை பற்றி யோசிக்காமல், அது ஒரு சாங்குக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக இருந்தால் கூட என் லைஃப்பை நானே நடிக்கலைன்னா வேறு யாரும் பண்ண முடியும் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டோல்ட் ஹிம். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லைனாலும் இது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறதுனா என் லைஃபோட ஒரு போர்ட்ரேலாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அது பெரிய வித்தியாசமே இருக்காது. சிவனுக்கும் அந்த கதையில் இருக்கிற கேரக்டர் பேர் சொல்லலாம்.
கேரக்டர் பேர் சொல்ல வேண்டாமா? பேரும் சரி, சொல்லாதீங்க, okay. ஊரும் சொல்லாதீங்க, சிவனுக்கும் நீங்க- எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சிவனுக்கும் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அந்த கேரக்டருக்கும் எந்த டிஃபரன்ஸுமே யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ நான் யாரோ அதுதான் ஸ்கிரீன்லயும் நான் இருப்பேன். நான் 2 பேரும் கேட்டிருக்கீங்களா பிக் பாஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு? உள்ளார எங்களுக்கு காட்டுனது கொஞ்சம் Like, அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆக்ஷனா அவங்க மட்டும் சொல்லாம இருப்பாங்க. நான் வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் மாட்டிப்பேன். ஓகே, என்ன விஷயம் சொன்னாங்க? ஐயோ. இருங்க சீக்கிரம், ரொம்ப சீக்கிரட்டாலாம் இருக்கா, நீங்க சொல்லுங்க. No, like we usually talk about, you know, the cosmetics இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் பேசிப்போம். So just ஒரு girls conversation தான் இருக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்ல சும்மா கேட்போம். எதுவும் வரவும் வராது. In general technical aspects of how they executed it. இப்ப நான்லாம் போய் தங்கலாமா, நான்லாம் போலாமா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க? நான் எல்லாம் போக மாட்டேன். நான் போவே மாட்டேன். I'm not an open book. It is not the right place for me. ஏங்க? அதெல்லாம் என்ன I cannot. ஓகே, திஷன் நீங்க போவீங்களா? செட் ஆகாது எனக்கு. நான் சும்மாவே ரொம்பவே பேச மாட்டேன். அங்கெல்லாம் போய் குவைட்டா இருப்பேன். ஸ்ரீ மாதிரி வெளியே வந்துடும் டப்புன்னு. ஒரே நாள்ல வெளியே வந்துடும். ஓகே, நீங்க வட சென்னையில அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் தம்பி கேரக்டர் நீங்க பண்ண வேண்டியதா? அது வந்து சொல்லிட்டு, ஏன்னா நான் வரும்போது நிறைய இதுல அதான் பார்த்தேன், என்ன இது இவருன்னு வருதே அப்படின்னு. வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட் உங்களை தான் சொன்னாங்க. ஓகே, 6 நாள் ஷூட்டும் போயிருச்சு. ஓ, அமலப்பாலும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சின்ன பாலிடிக்ஸ் டீம்குள்ளேயே அது போயிடுச்சு. பட் இட் டிடன்ட் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட்லி. பரவாயில்ல, பட் ஐ ஹேட் பெட்டர் மூவிஸ் அட் இட்டுக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஒரு பெரிய கேப். அந்த படம் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய படம் கிடச்சிருக்கும். பட் பரவாயில்ல, இட் வாஸ் அ லேர்னிங் லெசன். எனக்கு கிடைக்கலையா, ரொம்ப நாளாக டவுனாக இருந்தேன். திடீர்னு ஒரு படம் தூக்கி விட்டுருச்சு. நிறங்கள் 3 ஒரு படம் வந்தது. அப்புறம் மங்கை பிடிச்சிட்டேன். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கு. மங்கை தான் ஆமா, உங்களோட ஹீரோவை லான்ச் பண்ண போறோம். இங்க எல்லாமே விக்கிபீடியா தான் பேசும். மங்கை அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியும். அவன் அங்கேருந்து சார் யார் இப்ப சாபத்திட்டு போடுவோம் இல்லனா கிரியேட்டர் சரி, okay. கேளுங்க ஃபர்ஸ்ட். இங்க இருந்தே ஆரம்பம். மங்கை நீங்க டிஃபைன் பண்ற ஒரு விஷயம் இத நான் சொல்றேன். ஒரு டைரக்டரா இல்லாம சரி, மங்கைனா நான் என்ன சொல்றேன், ரெஸ்பெக்ட், எம்பவர்மென்ட், இது வேணா சொல்லலாம். லவ், All together. Put together மங்கை. சேஞ்ச். ஓகே, இந்த ஓகே நீங்க இவ்வளவு பேசுவீங்க நான் எதிர்பார்க்கலையே துஷி. சூப்பர் 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 சூப்பர். ஆக்சுவலி ஐ லைக் இட். இப்போ துஷி அவர்கள் சொன்னதுலேருந்தே முடிக்கிறேன். அந்த சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் மங்கைக்கு அப்புறம் நிறைய இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் தியேட்டரில் போய் மங்கையை பாருங்க. ஆன் மார்ச் 1.